லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அண்ணே, நான் வர வரைக்கும் இங்கே இரு, நான் உள்ள போயிட்டு வரேன். சரி, போயிட்டு வா. வெற்றி வரலனா என்ன பண்றது? சக்தி, அண்ணி, வெற்றி வரலையா? வந்திருக்கான். நீ சொன்ன மாதிரி சும்மா கோயிலுக்குன்னு சொல்லிதான் கூட்டிட்டு வந்திருக்கேன். நாம இங்க தற்செயலா பாத்துக்கிற மாதிரி பாத்துக்கலாம், சரியா? சரி இரு, நான் போய் அண்ணனை கூட்டிட்டு வரேன். எப்படி நாம சமாளிக்க போறோம்? நான் பாத்துக்கிறேன்க்கா. வாண்ண. ஹே சக்தி, கோயிலுக்கு வந்திருக்கியா நீ? எங்க கிட்ட சொல்லவே இல்ல. யமுனா, துர்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கா. எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்க? என்னமோ பெருசா பிளான் பண்ணிருக்காங்க இவங்க எல்லாம் சேர்ந்து. இருக்குடி உங்க எல்லாருக்கும். என்ன சக்தி, கோவிலுக்கெல்லாம் வந்திருக்க? அதுவும் இல்லாம யமுனா துர்காலாம் கூட கூட்டிட்டு வந்திருக்க. என்ன, ஏதாவது விசேஷமா? அது ஒண்ணு இல்ல வெற்றி, ஒரு சின்ன ஃபங்க்ஷன். அத பண்ணலான்னு தான் நாங்க வந்தோம். அண்ணி வந்ததும் நல்லதா போச்சு. சக்தி, அது என்ன ஃபங்க்ஷன்? எங்க வீட்ல 2 கல்யாணம் நடந்திருக்கு. பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. ஒரு தாலிய வாங்கி அத சுமங்கலிங்களோட சேர்ந்து பூஜை பண்ணா நல்லதுன்னு சொன்னாங்க. யமுனாக்காக பண்ணலான்னு இருக்கேன். நல்ல விஷயம் தானே. இத சொல்றதுக்கு ஏன் இவ்வளவு தயங்குற? சரி வாங்க உள்ள போலாம். வாக்கா. அத்தைக்கு கால் பண்ணி சொல்லிடலாம். பூஜா, என்னம்மா வீடியோ கால்லாம் பண்ணிருக்க? அத்தை, வீட்ல இருந்து திடீர்னு வெற்றி சரண்யாவும் அவசர அவசரமா எங்கேயோ கிளம்பி போனாங்க அத்தை. சரி, ஏன் இவ்வளவு அவசரமா போறாங்கன்னு சொல்லி நானும் உங்க பின்னாடியே வந்து பார்த்தா, இங்க கோயில்ல வந்து பார்த்தா சக்தியோட குடும்பமே இருக்குத்த. அவங்க அங்க என்ன பண்றாங்க பூஜா? எனக்கு சரியா தெரியலத்த. ஆனா ஏதோ பெருசா நடக்க போகுதுன்னு மட்டும் புரியுது. நான் வீடியோ கால்ல காட்டுறேன், நீங்க கட் பண்ணாம கொஞ்சம் எல்லாத்தையும் பாருங்க. அக்கா, நீங்களாம் வந்து தாலிக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு பூஜை பண்ணுங்க. அண்ணி, நீங்களும் வந்து பூஜை பண்ணுங்க. சாமி, என் வயிற்றுல வளர்ற இந்த குழந்தைய காப்பாத்த சக்தி தன்னோட வாழ்க்கையை பலி கொடுக்க துணிஞ்சிட்டா. இப்ப நான் இந்த பண்ற பூஜை சக்தி தாலி அவளோட கழுத்துல என்னன்னைக்குமே நிலைச்சு இருக்கணும்ன்றதுக்காக தான். எங்களை கைவிட்டுறாத சாமி. வெற்றி, நீ என்ன பாத்துக்கிட்டு இருக்க? நீயே வந்து பூஜை பண்ணு. ஏய், நானுமா? பண்ணுங்க. எங்க அக்காக்கு கல்யாணமாகவே நீங்க தான் காரணம். வாங்க. கரெக்டா சொன்னா. வாங்க வெற்றி, வந்து பண்ணுங்க. போ. அண்ணா, நீ பூஜை பண்ணும்போது இந்த தாலியை கட்டிக்க போறவங்களுக்கு எப்பவுமே அவங்களுக்கு நிலைச்சு நிக்கணும்னு வேண்டிக்கும். சரிமா.
ரொம்ப தேங்க்ஸ் வெற்றி. அட இதுக்கு எதுக்குங்க தேங்க்ஸ், சும்மா இருங்க. அண்ணே நீ நல்லா வேண்டிக்கிட்டியா? ஆ பின்ன இந்த தாலி அந்த பொண்ணு கழுத்துல காலா காலத்துக்கும் இருக்கும், அப்படி வேண்டிக்கிட்டு இருக்கம்மா. அண்ணே எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, குடிக்க தண்ணி வாங்கிட்டு ஆ வரியா? சரிம்மா, இதோ வந்துடுறேன். சக்தி இரு வரேன். அத்தை, இங்க எல்லாருமா சேர்ந்து ஏதோ ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. தாலிலாம் வேற இருக்குத்த. எனக்கு தெரிஞ்சு சக்திக்கு ஏதோ தாலி பிரிச்சு கோக்க போறாங்கன்னு நினைக்கிறேன் அத்தை. எப்படித்த இவளால இப்படி நடந்துக்க முடியுது? உங்களுக்கே தெரியாம எத்தனை விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. பூஜா, இது என்னமோ ரொம்ப தப்பா இருக்கு. ஆமாத்த. இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையை சொல்லணும்னா சக்தி என்னை ஏமாத்திட்டான். பூஜா, நீ போனை கட் பண்ணு. நான் கரெக்டா 5 நிமிஷத்துல அங்க இருப்பேன். ஓகே வாங்கத்த. யமுனா, சக்தி அண்ணன் வர்றதுக்குள்ள எல்லா சடங்கையும் முடிச்சாகணும். சீக்கிரம் வெற்றி வர்றதுக்குள்ள முதல்ல தாலியை கட்டிக்கோ. பாவி, என்ன நெஞ்ச அழுத்தண்டி உனக்கு? அத்தைக்கு தெரியாம நீ தாலி பிரிச்சு கட்டிக்கிறியா? இரு இரு, அத்தை வரட்டும். சரண்யா, இந்தா. போதும். அண்ணா சாமியை நல்லா கண்ணு மூடி வேண்டிக்கோ அண்ணா. வேண்டிக்கோ. வெற்றி, என்னை மன்னிச்சிரு. உன்கிட்ட சொல்லி சிறப்பா செஞ்சிருக்க வேண்டிய சடங்கு இது. ஆனா இப்படி அவசர அவசரமா செய்யற மாதிரி ஆயிடுச்சு. இது எல்லாமே உனக்காக தான் வெற்றி. எனக்கு உன் உயிர் ரொம்ப முக்கியம் வெற்றி. வெற்றி, கோவில் பிரகாரத்தை சுத்தி வரலாமா? சரி போலாம் வாங்க. சக்தி, இன்னைக்கு நீ கையும் களவுமா அத்தை கிட்ட மாட்டினடி. பூஜா, வாங்கத்த. எங்க அவன்? அத்தை, ரங்கநாயகி, அவனை ஏன் தேடிட்டு இருக்க? கொஞ்சம் கோவப்படாம பொறுமையா இரு. ஏங்க நீங்க சும்மா இருங்க. எப்ப பார்த்தாலும் என்ன பொறுமையாரு பொறுமையாருன்னு சொல்லிக்கிட்டு. பூஜா, எங்க அவ? அத்தை நீங்களே வந்து உங்க கண்ணால பாருங்க அத்தை, உள்ள நடக்கிற கூத்த. வாங்க அத்தை. கோதண்டம், வாங்க.
சக்தி, வெற்றி 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க? நாங்க வரும்போது சக்தி யமுனா துர்காலாம் ஒண்ணா வந்திருந்தாங்க. அதான் எல்லாரும் சேர்ந்து சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம். அவ்வளவுதானா வெற்றி? இங்க வேற எதுவுமே நடக்கலையா? அம்மா, இவ்வளவு மட்டும் பேச வேணாம்னு சொல்லுங்க. கோயில்னு பாக்குறேன். இல்ல நல்லா இருக்காது. அவ என்னடா கேக்குறது? நான் கேக்குறேன், சொல்லுடா. நீங்க எல்லாரும் இங்க சும்மா சாமி கும்பிட வந்தேன்னு சொல்றத நான் நம்பணுமா? ஏய் வெற்றி, என்ன பார்த்தா உனக்கு எப்படிடா இருக்கு? என்னம்மா நீங்க? கோவிலுக்கு சாமி கும்பிட வராம வேற எதுக்கு வருவாங்க? தாலி பிரிச்சு கட்டிக்கிறதுக்கும் வருவாங்க. அம்மா, இவ சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கா. சொல்லி வைங்க. டேய், அவ சரியாதான்டா பேசுறா. நீதான் என்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்க. நான் ஏமா உங்ககிட்ட போய் சொல்லணும்? ஏய், ஏன்டா திரும்ப திரும்ப சாதிக்கிற? நடந்தது எல்லாம் பூஜா என்கிட்ட வீடியோல காமிச்சிட்டான். அம்மா, இங்க அப்படி என்னமா நடந்துச்சு? நீங்க சொல்றது நிஜமாவே எனக்கு புரியல. என்னடி, நீ என்னவோ எதுவும் பேசாம அப்படியே நின்னுட்டு இருக்க? சொல்லு, இங்க என்ன நடந்துச்சு? நீயே இப்போ அத உன் வாயால சொல்லிட்டன்னா ரொம்ப நல்லது சக்தி. அம்மா சும்மாதாம்மா கோயிலுக்கு வந்தோம். சீ, கோவில்ல வந்து பொய் சொல்ற? சரணி, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? சக்தி, நீ என்னடி பேசாம இருக்க? சொல்லு. அத்தை, தாலி பிரிச்சு கோக்கறதுக்காக தான் நாங்க இங்க வந்தோம். சக்தி, என்ன உளர்ற? ஏய் வெற்றி, சும்மா நடிக்காத. ஒண்ணும் எல்லாமே உனக்கு தெரியும். நீங்க 2 பேரும் கையும் களவுமா மாட்டிக்கவும் திரும்ப அத்தை கிட்ட போய் சொல்லி சமாளிக்க பாக்குற. இங்க நடந்த எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டு தானே இருந்தேன். டேய், நீயும் இவ கூட சேர்ந்துக்கிட்டு ஏன்டா வெற்றி இப்படி பண்ற? அத்தை, வெற்றியை எதுவும் சொல்லாதீங்க. இங்க நடந்த எதுவுமே வெற்றிக்கு தெரியாது. நான் தாலி பிரிச்சு கோக்கணும்னு நான் சொல்லவே இல்லை. அவன் சரண்யானியவை கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு வந்தான். சக்தி, என்ன சொல்ற நீ? ஆமா வெற்றி, உங்களுக்கு தெரியாம தான் இங்க எல்லாமே நடந்தது. ஓ, அப்ப எல்லாரும் குடும்பத்தோட திட்டம் போட்டு பண்றீங்களா? சபாஷ், நல்லா வளர்த்திருக்காங்கடி உங்க அம்மா உங்க 3 பேரையும். அத்தை, நான் சொல்ல வரத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. இன்னும் என்ன பொறுமையா கேட்கணும்? நீ செஞ்ச காரியத்துக்கு என்ன பேர் தெரியுமா? நம்பிக்கை துரோகம். சக்தி, நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? என்னடி சொன்ன? என் பையனுக்கு நீதான் முன்னாடி நின்னு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு சொன்னா இல்லையா? ஆனா நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு புரியுதா? ஏண்டி, சத்தியமெல்லாம் பண்ணி கொடுத்தியேடி. நீ பண்ணி கொடுத்த சத்தியத்துக்கு இவ்வளவுதான் மரியாதையா? அத்தை, நான் இப்பவும் சொல்றேன், நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்துல எந்த மாற்றமும் இல்லை. நான் பண்ணி கொடுத்த சத்தியத்தை நிச்சயம் நான் காப்பாத்துவேன். வெற்றி கல்யாணத்துல என்னால எந்த பிரச்சனையும் வராது அத்தை. இன்னும் கொஞ்ச நாள்ல எனக்கும் வெற்றிக்கும் கல்யாணம். ஆனா இங்க தாலி பிரிச்சு கட்டிப்ப. கேட்டா நீ ஏன் கல்யாணத்தை நடத்தி வைப்பன்னு வேற சொல்லுவ. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? அத்தை, நான் உங்ககிட்ட நிறைய தடவை சொல்லிட்டேன். இவ எப்படித்தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பா? கொஞ்சமாவது நீங்க யோசிங்க அத்தை. அத்தை, நான் சொல்றேனேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. எனக்கும் வெற்றிக்கும் நடக்க இருக்க கல்யாணத்தை பேசாம நிப்பாட்டிடலாம் அத்தை. எப்படியும் சக்தி இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டா. உங்க முன்னாடி சத்தியம் பண்ற மாதிரி நடிச்சுட்டு உங்களையும் நம்ப வச்சு கடைசி நேரத்துல என் கழுத்தை அறுத்துருவா அத்தை. இதுக்கு முன்னாடி இப்படிதான் நடந்துச்சு. இன்னொரு அவமானத்தை தாங்கிக்கிற சக்தி எனக்கு இல்லத்த. என்னை விட்டுருங்க. என் தலையெழுத்துப்படி என்ன நடக்குதோ நடக்கட்டும்.
உங்களை நம்பி வந்த எனக்கு இதுதான் விதினா அந்த விதிப்படியே நடக்கட்டும் த. வெற்றி, அவ சொன்னதை கேட்டியாடா? டேய், அவ மனசு எவ்வளவு காயப்பட்டிருந்தா அவ இப்படி எல்லாம் பேசிருப்பா வெற்றி. சரிடா, அதெல்லாம் விடு. இங்க தாலி பிரிச்சு போடுற சடங்கு தான் நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? சத்தியமா எனக்கு தெரியாதுமா, என்ன நம்புங்க. சக்தி, நீ சொல்லு. வெற்றி பூஜா கல்யாணத்தை நீயே நடத்தி வைப்பன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தியே, அத நீ மதிக்கிறியா இல்லையா? சத்தியமா மதிக்கிறேன் அத்தை. நான் இப்பவும் சொல்றேன், கோவில்ல வச்சு சொல்றேன், என்னால வெற்றி கல்யாணம் நிக்காதத்த. சரி, அப்போ இப்பவே இங்கேயே இந்த கோவில்லையே வெற்றிக்கும் பூஜாக்கும் கல்யாணம் நடக்கட்டும். ரங்கநாயகி, என்ன சொல்ற நீ? இப்பவே கல்யாணமா? கல்யாணத்தை எப்படி அவசர அவசரமா நடத்துவாங்க? ஏற்கனவே ஒரு தடவை நம்ம வெற்றி நேரங்காலம் பார்க்காம தாலியை கட்டிட்டு இப்ப அவன் படுற பாட பாத்துட்டு இருக்கல்ல. இங்க பாரு ரங்கநாயகி, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வராத. அதெல்லாம் முடியாதுங்க. நான் முடிவு பண்ணிட்டேன். இப்பவே வெற்றிக்கும் பூஜாக்கும் கல்யாணம் நடக்கணுங்க. இந்த கல்யாணத்தை சக்தியே நடத்தி கொடுப்பான். இதுதாங்க இந்த ரங்கநாயகியோட முடிவு. நாம திட்டம் போட்டபடி பூஜாவுக்கும் வெற்றிக்கும் ஊரை கூட்டி கல்யாணம் எல்லாம் நடக்கும். அதெல்லாம் வேறங்க. ஆனா இது இப்ப இங்க நடக்கணும். அவ வருத்தப்படுறதுலயும் ஒரு நியாயம் இருக்குங்க. எப்ப சக்தி வெற்றிக்கே தெரியாம இவ்வளவு தூரம் பண்ணிட்டாலோ அதுக்கப்புறம் எனக்கு வேற வழி தெரியலங்க. அத்தை, நான் ஏன் இப்படி பண்ணனே கொஞ்சம் கேளுங்க அத்தை. சத்தியமா வெற்றியோட நல்லதுக்காக தான் நான் இதை எல்லாமே பண்ணேன். வெற்றிக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு இல்ல அத்தை? அதான் சக்தி, இங்க உன் வழக்கமெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. இப்பவே வெற்றி பூஜாவோட கல்யாணத்தை நீ தான் முன்னாடி நின்னு நடத்தி கொடுக்கணும். கோதண்டம், கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடையும் உடனே போய் பண்ணுங்க. சரிங்கம்மா. இப்ப என்ன பண்ண போற நீ? இப்ப என்ன பண்ண போறன்னு நான் கேட்டேன். தாலி பிரிச்சு கட்டி 5 நிமிஷத்துல உன் புருஷன் இன்னொரு பொண்ணுக்கு தாலி கட்ட போறானே, அப்ப கூட நீ அமைதியா தான் இருப்பியா சக்தி? ஏய், உன்னதான் கேக்குறேன், நீ அமைதியாவே இரு. வெற்றி, சக்தி, அண்ணி, என் வாழ்க்கைய பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. உங்க வயித்துல வளர அந்த குழந்தை தான் எனக்கு ரொம்ப முக்கியம். என்ன ஆனாலும் சரி, இப்ப நீங்க எதுவுமே சொல்லக்கூடாது. இது உங்க வயித்துல வளர குழந்தை மேல சத்தியம் அண்ணி. ஏய் சக்தி, இங்க வா. வாடி. என்ன சக்தி, நீதான் முன்னாடி நின்னு இந்த கல்யாணத்தை நடத்தி வைப்பேன்னு அத்தை கிட்ட சொன்ன. இப்ப என்ன தனியா ஒதுங்கி நிக்கிற? இப்படிதானே நானும் அன்னைக்கு மண்டபத்துல நின்றுப்பேன்.
ஏய் வெற்றி, எங்க போற? இங்க வா. என்கிட்ட வா வெற்றி, பேசிட்டு இருக்கேன்ல, இரு. அப்போ எங்க கல்யாணத்தை நடத்தி வைக்க போறது இல்லையா? நான் நடத்தி வச்சாதான் உன் கல்யாணமே நடக்கும்னு உனக்கே புரிஞ்சிருச்சு பாத்தியா? அது போதும் பூஜா எனக்கு.